கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வனத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆசிரியர் பொறுப்பு அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பணப்பாக்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். என்னுடைய தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஊப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க 1994-95 கல்வியாண்டிலே 12ஆம் வகுப்பு பயின்ற அனைத்து பிரிவு மாணவர்கள் மற்றும் கற்பித்த ஆசிரியர்கள் கூடுகை விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் நல்ல உள்ளங்களையும் பெற்ற ஆசிரியர்களையும் அனைவரையும் வருக வருக என கூறி என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சிரம் தாழ்ந்து தெரிவிக்கின்றேன். வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்வோர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தே ஓர் பொருள் தேடி உழல்கின்றீரே. இது வேக சிந்தாமணி என்கின்ற அழகிய பாடல் கல்வி என்பது அழியாத மிக பெரிய செல்வம் என்று உரைக்கின்றது. அப்பேற்பட்ட கல்விதான் மனிதனை மனிதனாக்குகிறது, வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது, வறுமையுற்ற காலத்திலும் வாழ்வினை வளம் பெறச் செய்கிறது. அப்படி பெருமை வாய்ந்த கல்வியை கற்பித்தவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற அர்ப்பணிப்பு உணர்வுடன் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றி பல்வேறு காலங்களில் பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் அறிவுரை பகர்பவராகவும் எரிகின்ற விளக்கிற்கு தூண்டுகோல் போல் மாணவர்களை அவ்வப்போது ஊக்கப்படுத்துபவராகவும் ஏற்றிவிடும் ஏணிகளாகவும் வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தோணிகளாகவும் செயல்பட்ட ஆசிரியர்கள் வயது முதிர்ந்தாலும் நம்மை வாழ்த்தும் உள்ளம் கொண்டு மகிழ்வோடு இந்த கூடுகை விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் சில ஆசிரியர்கள் வயது முதிர்வின் காரணமாக வர இயலாத நிலையிலும் உள்ளார்கள். ஆயினும் அவருடைய ஆசி நம்மை வாழ்வாங்க வாழ்த்தும். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
அது கரெக்டாக இருக்கணும். அதுவும் போல் இந்த இதுவெல்லாம் காலம் வச்சு தான் போட்டு வரணும், இல்லை நமக்கு பயங்கர அடி தான். அவர் கண்டாலே வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் பயப்படுவோம். அப்போ கூட எங்களை அங்கே பஸ்ஸில் எங்கன்னா பார்த்தா கொஞ்சம் சவுண்டாக பேசுனாலும், ஏன் இவ்வளோ பெண் பிள்ளைங்கள்லாம் சவுண்டாக பேசுகிறீங்க? நான் ஒரு தடவை பணப்பாக்கு கேர்ள்ஸில் நான் ஒரு பிடிஏ ஜாயின் பண்ணிட்ட பிறகு கூட நான் பஸ்ஸில் முன்னாடி ஏறினா, நீங்கள் எதுக்கு முன்னாடி ஏறினீங்க, பெண் பிள்ளைங்களாம் பின்னாடி ஏறதுன்னு என்னை திட்டியிருக்காரு. ஸ்கூல்லேருந்து அவர் பஸ் ஏறுறாரு, நான் இறங்குறேன். இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க பள்ளியிலே படித்ததற்கு நம்ம பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆசிரியர் பெருமக்கள், நம்ம ஐயா முண்டதன் ஐயா, பத்மாவதி அம்மா, சரோஜம்மா நம்மளோடு இல்லாமல் நம்மளோடு இதயத்தில் வாழ்ந்து கொண்ட கதிரவன் ஐயா, அதே மாதிரி நம்ம ரேணுகா டீச்சரு, முருகேசன் ஐயா, நம்ம ஏவி சாரு, மோகன் சாரு, அந்த மாதிரி எல்லாருமே நமக்கு சொன்ன மாதிரி அன்றைக்கி அடித்து சொல்லி கொடுக்கத்தான் ரொம்ப பயந்துன்னு ஓடிடுவோம். சாருகளை பார்த்தாலே அடித்து சொல்லி கொடுக்கத்தான் நம்ம அவங்களோட இங்கே வந்து நிற்கிறோம். அவங்க குழந்தைகளாக அவங்களுக்கு பெருமை தான். ஏவி சார் ரொம்ப, நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இன்சார்ஜ் ஏற்ற உடனே என்னை ரொம்ப பாராட்டினார். பஸ் இதில் வீட்டுக்கு அந்த வழி போகும்போது, முதல்ல கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் இன்சார்ஜாக இருக்கும் போது அப்போது ரொம்ப பாராட்டினார். அங்கே இருக்கும்போது பாராட்டினார். இங்கே வந்த பிறகு நம்ம பள்ளியில் நான் வேலை செய்யணும்னு வந்துட்டேன். எல்லோரும் சொல்லுவாங்க, கேர்ள்ஸில் தானே ஈஸியாக ரிசல்ட் வரும், ஏன் இங்கே வந்தீங்க, ஏன் இங்கே வந்தீங்கன்ட்டு. அதில் நான் படித்த பள்ளியில் நான் வேலை செய்யணுன்றதுக்கு வந்தேன். அதாவது இங்கே ஒன்று சொல்லிக்கிட்டேன்னா, இந்த செட்டு மாணவர்கள் வந்து பள்ளிக்காக நிறைய உதவி இந்த ஆண்டே செய்திருக்காரு. அது யாருடைய, நிறைய பேர் முகம் தெரியாதவர்கள், அது உங்களுடைய முகங்களாக வந்து நம்ம கோபி சாரும் சிவஜோதி சாரும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆண்டு பார்த்தீங்களா ஈவினிங் டிஃபன் கொடுத்தது, அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு, அந்த பிள்ளைங்களுக்கு எது வேணாலும் நான் செய்கிறேன். ஒரு வாரத்தை தான் நாங்கள் வெண்ணிலம்மா கிட்ட சொல்லி, வெண்ணிலம்மா சிவஜோதி சார்கிட்ட சொல்லி அந்த நிமிஷமே வந்துட்டார் நம்ம கோபி சாரு. அவ்வளோ வந்து உதவி செய்த என்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நான் வந்து மனதார நன்றியும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் பேசணும், நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களை மீண்டும் ஒரே பள்ளி சார்பாகவும் எங்களுடைய மாணாக்கர்கள், எங்களுடைய அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக நீங்கள் செய்த அந்த உதவிக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் செட்டும் நாங்கள் செய்த ஒரு 2-3 வருஷமாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு அதை போன வருஷம் சிம்பிளாக செஞ்சாங்க, அவங்களும் வந்து கிராண்டாக செய்யணும். எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் வர வச்சு இதே மாதிரி கிராண்டாக பண்ணாங்க. அதே இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் மீண்டும் வருகின்ற ஆண்டுகளையும் தொடர வேண்டும் என்பதை நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைத்து சமூக சிற்பிகளுக்கும், மதிப்பிற்குரிய இப்பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், பழமை மாறாத, பழமையை பின்பற்றக்கூடிய, எப்பொழுதும் பள்ளிக்குள் வரும்போது கூட சீருடை தரித்து வருவது போல வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ சமூகத்திற்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நம்முடைய தலைமை ஆசிரியர் பேசும்போது சொன்னாங்க, ரோஸ் கலரில் சீருடை அணிஞ்சு அன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் வரும்போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வருவோம். நாங்கள் இன்னைக்கு கூட சீருடையில் தாம்மா வந்திருக்கிறாங்க. பள்ளிக்குள்ளே வரும்போது ஒழுக்கத்தோட சீருடையில் வந்திருக்கிற மாணவ சமூகத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன், முதன்முறையாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே அதற்காக அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஒருங்கிணைத்த திரு கோபி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பள்ளியினுடைய மிகப்பெரிய வெற்றி எதுவென்றால், அந்த பள்ளி மாவட்டத்தில் எவ்வளவு மதிப்பெண்ணில் சிறந்து விளங்குகிறது என்றோ, அல்லது எத்தனை மாணவிகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்றோ என்பதில் இல்லை. அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியை, அந்த பள்ளியில் படித்த கற்பித்த ஆசிரியர்களை எப்பொழுதும் ஒழுக்கத்தோடும் நன்றியோடும் அந்த ஒழுக்கத்தை போதித்து அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் அல்லவா? மீண்டும் இந்த பள்ளியை நீங்கள் தேடி வந்திருப்பதுதான் இந்த பள்ளி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. எனவே நல்ல மாணவ சமூகத்தை இந்த பள்ளி உருவாக்கி அனுப்பியிருக்கிறது என்பதில் பெருமிதத்தோடு நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர்களுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய, இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய நன்றி பாராட்டு என்பது வாழ்நாள் கடமையாக நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒன்று. உண்மையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் மிக மிக பாராட்டத்தக்கது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனைத்து இந்த மாணவ சமூகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் சமூகத்திற்கு ஏற்பட்ட இன்றைக்கான ஒரு மிகச்சிறந்த நன்னாளாக, எங்களுடைய வாழ்வில் பொன்னாளாக இதை நான் நினைக்கின்றேன்.
கற்பித்த அனைத்து ஆசிரியர்களையும் மனமாற வாழ்த்தி, அவர்கள் வயதில் நாங்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்களாக எங்களுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகின்றேன். நன்றி. அவருக்கு வந்துள்ள அனைத்து என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களும், என்னிடம் படித்த மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 94, 95 +2 படித்தவங்க. நான் இந்த பாய்ஸ் ஸ்கூலில் 25 ஆண்டுகள் பணி செய்தேன். பெண்கள் பள்ளியில் 13 ஆண்டுகள் இருந்தேன். அதனால் இந்த பாய்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்டும் கேர்ள்ஸ் எல்லாருமே என்னுடைய மாணவ செல்வங்கள் தான். இந்த பாராட்டு விழா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளியில் சென்ற ஆண்டு +2 128, 10ஆம் வகுப்பு 75 மாணவர்களும் தேர்வு எழுதினாங்க. அதுக்காக அந்த மாணவர்களுக்கு பள்ளி ஒரு 4:20 ஸ்கூல் விடுவோம். 6 மணி வரைக்கும் அவங்கள ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோபி சாரையும் சிவஜல் சாரையும் கேட்டதுக்கு இந்த மாணவர்கள் 94, 95 படித்த மாணவர்கள் நிறைய டொனேஷன்லாம் கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து எங்கள் மாணவ செல்வங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்லாம் பண்ணாங்க. வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நிற்கும், கண்டாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வாக்கையும் தடைகள் வாராத கொடையும் துன்பம் இல்லாத வாழ்வு கண்டு அனைத்து மாணவ செல்வங்களும் வாழ்வில் சிறப்பாக வாழ வாழ்த்துகின்றேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. 94, 95 +2 படித்த அனைத்து இருபால் மாணவ செல்வங்களையும் மனதார வாழ்த்தி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் இப்பள்ளியில் பணிபுரிந்த போது பாடம் கற்பித்தோமோ இல்லையோ, கடுமையான ஒழுக்கத்தை கற்பித்தோம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்று பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற மாணவிகளில் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகள் இருக்கிறீங்க. இருந்தாலும் இப்பொழுது இந்த சீருடையில் பார்க்கின்ற பொழுது அந்த கால நினைவு, சரளா சொன்ன மாதிரி அந்த கால நினைவு தான் எனக்கு வருகிறது. அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் எங்களை ஒரு விதமான பயத்தோடு தான் பார்த்திருப்பீங்க. ஆனால் இன்று நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களை பார்க்கிறோம். கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஒரு சில பேர்லாம் வரல, இது கோம்பதெல்லாம் பார்க்கும்பொழுது பணப்பாக்கம் கேர்ள்ஸனுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மற்றவங்களாம் தெரியுது, பேர் தான் வரல. இது கூட தெரியுது, ஆனால் பேர் தெரியல. வேணி கரெக்ட். எல்லார் முகம் நன்றாக தெரிகிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு குறையாக நான் கருதுவது, பெற்ற பிள்ளைகளுக்கு கூட பெற்றோரை கண்டுகொள்ளாத இந்த காலத்தில், இப்பேற்பட்ட சூழலில், இந்த காலகட்டத்தில், போட்டியான இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மாணவர்கள் எங்களை வாழ்த்த வெளிநாட்டில் கூட வந்துக்கிறாங்க. சீனிவாசன் சொன்ன பந்தம் தினகரன் லண்டன்லேருந்து வந்திருக்கான். பார்க்கும் பொழுது ரொம்ப புல்லரிக்குது உடம்பே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் கூட பெற்றோரை கவனிக்கிறது கிடையாது. அதனால எல்லையில்லா மகிழ்ச்சி. ஒரு சிறிய குறை என்று நான் முதல்ல சொன்னது, என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்கள், அது எனக்கு அண்ணனாக இருந்த திரு ஆறுவிடி அவர்கள், அவர் எப்படி போலீஸ் வாத்தியார் சொல்லுவீங்க. காலம் பார் எவ்வளவு வேகத்தில் எவ்வளவு கொடுமையை செய்கிறது என்று. இவரை இன்றை பார்க்கின்ற பொழுது, நான் உடல்நலம் பாதித்த உடனே பார்த்து நல்லா இருந்தார்.
இன்றைக்கு பார்க்கிறேன், எனக்கு அப்படியே 100% மனம் பாதிக்குது. அடுத்து சிவாஜி சார், அதே நீங்க தான் சொன்னீங்க, யார சொன்னீங்க, வகுப்பாரியில் துருதுருன்னு இருப்பார். கேட்குறேன் என்ன சார் தேவை? இல்லை பிரெயின் ஆப்ரேஷன். ஒன்றுமே கிடையாது. பிறப்பு இறப்பு என்பது நிலையானது. இடைப்பட்ட காலம் கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை இவ்வாறு சிறப்பாக வாழ்த்தி வணங்கி போட்டுதலுக்குரிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கோபிநாத் மற்றும் அவர் சார்ந்த அனைத்து மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி மீண்டும் ஒரு வாழ்த்துதலோடு நீண்ட ஆயுளை பெற்று மேலும் மேலும் சிறப்படைய இப்பள்ளியின் சார்பாகவும் எங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. உலகெல்லாம் உணர்ந்து அதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எனக்கு ஒரு புறநானூற்று வரி வருது, நினைவு வருது. கபிலர் பாரியினுடைய சிறந்த நண்பர், அரசனும் புலவனும். பாரியின் மக்கள் 2 பேர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாவில் கூட டைலாக் வரும், பாரியின் மக்கள் 2 பேர். அவர் இறந்துபட்டார். கபிலர் அந்த 2 பெண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சேரவேந்தர்களுக்கு மனமுடிக்க அழைத்து செல்கிறார். அந்த சேர அந்த இளவரசர் இவங்க யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது என் மக்கள் காணீர் அப்படின்றாங்க. நண்பனுடைய மக்கள் அவர் அதுபோல அதுபோல என்னுடைய மக்கள் இந்த 94-95 மாணவர்கள் என்னுடைய மக்களாக கருதுகிறேன். இவ்வளவு தொடர்ந்து எனக்கு சிறப்பு செய்து அழைத்து சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம். தம்மின் தன் மக்கள் அறிவுரையோ மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது என்பார் வள்ளுவர். நாங்களே முடிவு தருவாயில் இருக்கோம். நீங்களே வளர்ற பருவத்தில் இருக்கீங்க. வளர்ற பருவத்தில் இன்னும் மேலும் வளர்ந்து உயர்வடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும். என்னிடம் படித்த மாணவர்கள் என்ற பெருமையில் என்னுடைய மக்களாகவே கருதுகிறேன். அந்த அளவுக்கு சிறப்பாக பல துறைகளில் வல்லுநர்களாக இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். மொத்த மகிழ்ச்சி, ரொம்ப அதிகமான மன மகிழ்ச்சி. இந்த அளவுக்கு என்னை அழைச்சு வீட்டுக்கு கூட்டி வந்து இந்த அளவுக்கு சிறப்பு செய்தமைக்கு அனைவருக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து மாணவ உள்ளங்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், குறிப்பாக எனக்கு ஆசிரியராக இருந்த திரு NM சார் அவர்களுக்கு எல்லோரும் முதற்கண், அடுத்து மாணவ செல்வங்களுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்களுக்கு நேரடியாக பாடம் எடுத்ததற்காக நினைவில்லை. நான் இந்த பள்ளியிலேயே பயின்று இந்த பள்ளியிலேயே 73ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். நானும் திரு N. ஏகாம்பரம் அவர்களும் ஒரே நாளில் பணியில் சேர்ந்தோம். இடைநிலை ஆசிரியராக இருந்து தமிழ் ஆசிரியராக உயர்ந்து முதுகலை ஆங்கில ஆசிரியராக பயின்று வேலை செய்து தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றிருக்கிறேன். அதனால நீங்கள் என்னை அழைத்து கௌரவித்ததற்கு நன்றி. அடுத்தது, கல்வி என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். Education is the superior adjustment to the environment. அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்வதுதான் கல்வியினுடைய முக்கிய நோக்கமே. அவங்க கிராமத்தில் சொல்லுவாங்க, படிச்சிருக்கிறே உங்களுக்கு அறிவு இருக்குதா? ஆக ஒரு தவறு செய்தால்
படித்தவன் தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஆக தவறு செய்தால் நீ படித்திருக்கிறே, உனக்கு அறிவு இருக்குதா? ஆக அந்த படிப்புக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சரியானதாகவும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையிலும் இருக்க வேண்டும். பொதுவாக வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் பாதி அளவை தாண்டி விட்டு இருக்கிறீர்கள். நாங்கள் முதுமை அடைந்திருக்கிறோம். முதுமை நோய்களின் மேய்ச்சல் காடு என்பார்கள். ஆகவேதான் எங்களில் பலருக்கு உடல் நலம் சரியில்லாமல் உட்கார்ந்திருக்கிறோம். ஆக வாழ்க்கை என்பது நாம் இப்போதான் சொல்லிடுறோம், ஏன்பா என்ன இது மாதிரி இருக்குது, விதி அப்படி எழுதி வச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை நீங்க உங்களுக்கு தெரியும். புறநானூற்றிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த பாடல்ல நீர் வழிபடும் புனை போல் வாழ்க்கை முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம். ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதாவது வாழ்க்கை விதி வழிபட்டது. நீரிலே செல்லுகின்ற தெப்பத்தை போல் எதிர்த்து வர முடியாது. ஆக வாழ்க்கை விதியின்படியே செல்ல வேண்டியிருக்கும். ஆக நம் வாழ்க்கையை நாம எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இப்ப நம்ம சாதாரணமாக சொல்லிடுறாங்க, விதி வழிபட்ட விதி அப்படிதான்ற மாதிரி. இறந்துட்டா திடீர்னு விதி அவ்வளவுதான். வள்ளுவர் கூட ஊழ்வினை என்ற அதிகாரத்துல விதியை பற்றி மறைமுகமாக சொல்லுகிறார். ஊழிற் பெருவழி யாவுல மற்ற அது சூழினும் தான். ஆக ஊழை விட ஊழ் என்பது இங்கே விதி. சொற்கள் பொருள் வேறுபடுத்தி அவர் கூறியிருக்கிறார். அதனாலதான் இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தில் கூட அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். அடுத்தது ஊழ்வினை சிலம்பு காரணமாக ஊழ்வினை நாட்டிலும் யாவும் பாட்டுடை செய்யும். ஆக இதெல்லாம் விதியினுடைய அடிப்படையாக சொல்லப்பட்ட வாக்கியங்கள் இதெல்லாம். ஆனால் அதையே நாம் சொல்லிட்டு கூடாது. விதியை வழியால் வெல்லலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்தல் கூலி தரும். ஆக எதுக்கு நாம் இதையும் நாம் எடுத்துனோம், அதையே சொல்லிட்டு கூடாது. முயன்றால் முடியாது எதுவும் இல்லை, முயற்சி பெருவினையாக்கும். இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை விட வேண்டும். நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில 2 சைலன்ஸ், ஸ்மைல் அண்ட் சைலன்ஸ் ஆர் 2 weapons. Smile helps to solve many problems. Silence helps to avoid problems. ஆக இந்த ரெண்டையும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். ஏன்னா பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ கற்றுக்கலாம். அப்பதான் இன்னும் பல காலம் வாழலாம். ஆக சிறப்பான லைஃப் இஸ் எ கேம், பிளே இட். லைஃப் இஸ் எ டிராமா, ஆக்ட் டேக் திஸ். ஆக நீங்க வாழ்க்கை சிறப்பாக வாழ இறைவன் உங்களுக்கு அருள் செய்வான் வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூழ்நிலை எனக்கு உருவாச்சு. ஏன்னா நான் இங்கே இருந்துட்டு ஒரு 5 years தான் எம்லியில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அரக்கோணம், மோசூர் அந்த பக்கமே இருந்ததுனால எனக்கு யாரையும் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இந்த சைடு நான் வரதோ இல்லை அவ்வளோவா. இந்த விழாவின் மூலம் ஏற்பாடு பண்ணதுனால என்னுடைய ஆசிரியர்கள் பார்த்துருக்கோம்.
ஆனால் இந்த வழியாக வேலூர் போகும்போதெல்லாம் நான் இந்த ஸ்கூலை பார்க்கும்போது நான் முதல் வேலை செஞ்ச பள்ளிக்கூடம் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே வரும் இல்லைங்களா? எப்படி நீங்கள் இப்போ நம்ம படித்த பள்ளிக்கூடம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வேலை செஞ்ச இடம்னும் போது அந்த வேலை செஞ்ச இடத்த தாண்டும் போதே இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சோம், அந்த பில்டிங்லாம் அப்படியே இருக்குது, பின்னாடி தான் நல்லா கட்டியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் இப்படி திரும்புகிற வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்தை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன். எப்பயும் அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை வித்யா தான் ஃபோன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபோன் பண்ணாங்க, நான் நெம்லியிலேருந்து பேசுகிறேம்மா நீ அப்படின்னாங்க. எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல நெம்லியில் கூட நம்ம ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் சிவஜோதியும் அவர் கோபிநாத்தும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தால் சின்ன பசங்களாக தான் வருவாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணோன்னே நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன். சரி வருவாங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டு வெளியில் நின்றுட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் மேம் அப்படின்னாங்க. என்னடா இது நம்ம இவ்வளோ பெரியவங்களா ஆகிட்டுக்கிறாங்களே, நம்ம கிட்ட படித்த பசங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்களே, பார்க்கும்போதே எனக்கு ஒரு பிரமிப்பாக ஆயிடுச்சு. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுவும் வீடு தேடி வந்து எங்களை வர வச்சுங்க பாரு. ஃபோன் இருக்கும்போது ஃபோன்லேயே எல்லாம் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் வீடு தேடி எங்களை வந்து அழைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்னையிலேருந்தே எனக்கு வந்து நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று என்னவோ ஸ்கூல் திறந்த பிறகு கூட எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, நான் கண்டிப்பாக சண்டே கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் மறந்துட்டேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டு தான் என்ன பண்ணார், அந்த நெம்லியில் உன்னை கூப்பிட்டுருந்தாங்க, அந்த விழாக்கு நாளைக்கு போகணும்ல, ரெடி ஆகலையா, எது எடுத்து வைக்கலையா எதுவும் அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போ தான் எனக்கு உடனே ஞாபகம் வச்சு, பரவாயில்ல அவர் ஞாபகப்படுத்துனதுனால நல்லா உடனே வந்துச்சு. ஏன்னா பேரம் பேத்திங்கெல்லாம் ஆயிட்டதுனால அவங்கள கவனிச்சிக்கிறதுக்கே எனக்கு சரியாக போயிடுது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் மாற்றி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் உருவம் எனக்கு உண்மையிலே நிறைய பேர் எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா கோமதி மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுனால இந்த ட்ரைனிங்கில் அங்கே இங்கே நாங்கள் பார்ப்போம். அப்போ எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. மற்றவங்க எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. பேருங்க மட்டும் எங்கேயோ கனவுல பார்த்தா மாதிரி அந்த ஃபேஸ் இருக்கே தவிர உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் உங்களை பார்த்ததே கிடையாது. 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து நான் உங்களை யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா வெண்ணிலானா உங்களை டெய்லி பார்ப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த காலத்துலலாம் நீங்கள் இருந்த பிள்ளைங்க மாதிரி இப்போ யாருமே கிடையாது. இப்போ இருக்க பிள்ளைங்கிட்டலாம் அவங்க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே உடனே செஞ்சுட்டு வந்துடுவீங்க எல்லா ஒர்க்குமே. நான் நிறைய மேக்ஸ் தான் எடுப்பேன். ஏன்னா மேக்ஸ் யாரும் இந்த ஸ்கூலில் யாரும் மேக்ஸ் வேணாம் சொல்லிடுவாங்க. எல்லா மேக்ஸும் நான் தான் எடுப்பேன். எனக்கு மேக்ஸ் டீச்சர்னே பேர் இருக்கும். அப்போது 6th 7th 8th மொத்தத்துக்குமே மேக்ஸ் தான் நான் இருப்பேன். ஒரே சப்ஜெக்ட் தான் வேறு எடுப்பேன் நான். அதனால வந்து எனக்கு வந்து மேக்ஸ் மேலே எனக்கு முதல்லேருந்தே கொஞ்சம் விருப்பம் அதிகம் தானா. இப்போ வந்து தமிழ் ஆசிரியர் ஆகிட்டேன். நான் அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிட்டேன். எவ்வளோ மேக்ஸாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேனோ அவளுக்கும் போயிட்டு இப்போ தமிழ் ஆசிரியர் ஆகிட்டேன். கோமதி தான் எனக்கு ட்ரைனிங் அவங்க கொடுத்தாங்க. எஸ்எஸ்ஏல இருக்கும்போது அந்த ரூம் பக்கமே வராது கோமதி. நான் என்னுடைய டீச்சருக்கு நான் எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, அதனால அந்த சைடே 3 நாள் நெம்டியில் தான் கொடுத்தாங்க. வரவே இல்லையே, அந்த பக்கம் வருவாங்க, காலைல வந்துட்டு உடனே போயிடுவாங்க, அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது மாதிரி உங்களெல்லாம் வந்து மீண்டும் ஒரு தடவை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 16 செல்வங்கள் இல்லை, அதுக்கு மேலே எந்த செல்வங்கள் இருந்தாலும் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இத்தனை ஆண்டுகளில் நாம் இந்த பள்ளியில் எதிர்பார்த்ததில்லை. இதற்கு காரணமாக அமைந்துள்ள நம்முடைய முன்னாள் மாணவர்கள், என்னுடைய சக நண்பர்களே, மிக முக்கியமாக கோபி, உமாபதி, சிவஜோதி மற்றும் வித்யா, நம்முடைய கோமதி அம்மா, கௌரி அம்மா மற்றும் நம்முடைய ஜெயலக்ஷ்மி டீச்சர்ஸ், நிறைய பேர் நம்ம டீச்சர்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் எத்தனையோ ஸ்கூல்ஸில் நான் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு தாட் வந்து, இந்த மாதிரி யூகேலேருந்து ஒருத்தர் வர்றது, கத்தார்லேருந்து வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி பழைய சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து ஆனர் பண்ணுறது. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணது பிறகு அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு தெம்பு, ஒரு ரீல் லைஃப் மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அமைஞ்சிருக்கு. இது வந்து ரீயூனியன் இல்லை, இது ஒரு ரீல் லைஃப் ஃபங்க்ஷன் ஃபார் மெனி ஆஃப் த டீச்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து இருக்கிற நம்முடைய சீனியர் டீச்சர்ஸ் அனைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பிலும் இந்த நெமிலி பேரூரின் சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சிம்பிளான பண்ணோம், நிறைய கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க.
இதுக்கான ஸ்பான்சர் ஏதாவது வேணும்னாலும் நாங்களும் டீச்சர்ஸும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே போல் நான் விழா குழுவினரும் கேட்டிருக்கேன். எந்த ஹெல்ப்னாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி தருவோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். சார் நன்றி சார். முன்னாள் மாணவர்களும் நமக்கு பயிற்றுவித்த சில ஆசிரியர்களும் தற்போது நம்ம இடையே இல்லாமல் சிவலோக பதவியோ இறைவனை சேர்ந்ததுனால அவர்களுக்காக நம்ம 2 நிமிஷம் வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும். 2 நிமிஷம் இருந்துங்க. எம்சான் உடம்பிற்கு சிறுசை பரிவானம் என்று சொல்வது போல அனைத்து மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் தலைமை ஸ்தான பொறுப்பில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த குழு நடத்தி கொண்டிருக்கும் குழு கமிட்டியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இறைவன் படைப்பிலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இறைவன் படைப்பிலே ஏற்றத்தாழ்வு அனைவரும் நம்ம எல்லாம் அனுபவபூர்வம் பார்க்குறோம். கருப்பாக இருக்கிறார், சகப்பாக இருக்கிறார், உயரமாக இருக்கிறார், குள்ளமாக இருக்கார் சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியருடைய படைப்பு அதற்கு மேலான ஒரு படைப்பு, சமமான படைப்பு. அனைத்து மாணவர்களுக்கு சமமான கல்வி, ஏற்றத்தாழ்வில்லாத கல்வி, ஏற்றத்தாழ்வில்லாத பாகுபாடுமின்றி பாரபட்சமின்றி சொல்லக்கூடிய இறைவன் படைப்புக்கும் மேலான படைப்பு ஆசிரியர் படைப்பு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லும்போது தெய்வத்திற்கு முன்னால இறைவன் ஆசிரியரை வச்சிருக்கிறாங்க அப்பவே அந்த காலத்திலேயே. அதனால அப்படிப்பட்ட படைப்பு படித்த ஆசிரியர் பிறந்த அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டும் நான் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கினேன். அது சார் சொன்ன மாதிரி அப்பப்போ நினைவுபடுத்தி பார்ப்பேன். தமிழர் இப்போ பேசும்போது சொன்னார், ஒரு விஷயத்தை அப்பப்போ நினச்சி பார்க்கணும், டெய்லி நினச்சி பார்த்தாலும் ஞாபகப்படுத்திக்கலாம் வாழ்க்கையில் பயன்படுத்துவார். நம்ம ஆர்விடி சார் சொல்லுவார், படிப்பு விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் சிக்கனமாக இருக்கலாம், படிப்பு விஷயம் சிக்கனமாக இருக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு கல்விக்கு தேவையான செலவு பண்ணணும் அப்படின்னுவார். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொருள் எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பயன்படுது. தமிழ் ஆசிரியர் வந்து நான் வந்து பள்ளியில் படிக்கும்போது அமைதியாக இருப்பேன். முதல் லைனில் தான் உட்காருவேன். பெரும்பாலும் அமைதியாக இருப்பதுனால ஆசிரியரை நான் வாலண்டியாக கூப்பிட்டாரு, நீ பேசுவ, உனக்கு பேச்சு திறமை இருக்குது, அதனுடைய வெளிப்பாடு தான் நீ முதல்ல மைக்கு வாங்கியிருக்கிற, நீ நல்லா பேசுவ, பேச முடியும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சு 2வது பரிசு இன்னைக்கு புக்கு வச்சு பசங்க காமிச்சிங்கிறேன். தமிழ் பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு வாங்கி திருக்குறள் புக்கை தங்கள் தமிழ் ஐயாட்ட வாங்கியிருக்கிறேன். முதல் பரிசு வந்து நம்ம பழனின்றவர் படித்தார் ஃபர்ஸ்ட் குரூப்பில், அவர் வாங்கினார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. 2வது பரிசு நான் வாங்கியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா காம்படிஷனும் ஞாபகம் வச்சுருக்கிறேன். பழனி முதல் பரிசு வாங்கினாரு, 2வது பரிசு வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அந்த பரிசு இன்றைக்கே என் பசங்க சொல்லி என்கரேஜ் பண்ணுறேன். எங்கள் கம்பெனியில் சொல்கிற வேலை செய்கிற கம்பெனி சொல்கிறேன், டிஐ முருகப்பா குரூப்பில் வேலை செய்கிறேன். நான் டாப் லெவல் வேர்ல்டு லெவல் குரூப்பில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அங்கேயும் யூனியன் பேசுகிறேன். அன்றைக்கெல்லாம் இப்போ அன்னையிலேருந்து இன்றைக்கி பேச காரணம்னா என்னை என்கரேஜ் பண்ண தமிழ் ஆசிரியர் தான். உன்னால் பேச முடியும், உனக்கு கூட திறமை இருக்குது, வெளியே கொண்டு வா, நீயும் அமைதியாகவே வர, அமைதியாகவே போகிற அப்படிங்கிற மாதிரி இறைவன் படைப்பு எங்கேயே இருக்குது. அதை வெளிப்படுத்துறது யாருன்னா எங்களுடைய ஆசிரியர் தான். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இறைவன் படைப்பை விட ஒருபடி மேலான படைப்பு ஆசிரியர்களை படைப்பு. அதனால் ஆசிரியருக்கு நன்றி சொல்கிறதுல நம்ம என்னைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரியருக்குரிய மரியாதை கொடுக்கணும். இந்த விழா ஏற்படுத்தி விழா மூலிமா ஆசிரியருக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அது இல்லாமல் சிக்கனமாக இருக்கணும்னு நம்ம எக்கனாமிக்ஸ் சொல்லுது. சயின்டிஃபிக்காக ஒரு சொல்கிறாங்க, ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கும் ஒரே ஆள் எல்லா வேலையும் சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் முதல் பாடமே அதுதான். அதாவது ஒரு நீளமான கம்பியை துண்டாக வெட்டுறது ஒரு ஆள், கூடாக்குறது ஒரு ஆள், ஒரு பக்கம் தலைமையை மழுக்கிறது ஒரு ஆள் பண்ணாங்க, வேலை வந்து ஈஸியாக முடியும். ஒரே ஆளே வெட்டி ஒரே ஆளே பண்ணால் மேன் பவர் வேலை பவர் வந்து கூடும்னு மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் தெரிஞ்சுன்னு எல்லா விஷயமும் இன்னைக்கு லைஃப் இன் யூஸாக இருக்குது. எல்லா விஷயமும் லைஃப் இன் யூஸாக இருக்குது. நம்ம எதுவுமே பறக்கலை. அதே மாதிரி வந்து அல்ல குறையாத அமுத சுரப்பின்னு சொல்லலாம். அந்த அமுத சுரப்பி கொடுத்ததே நம்ம ஆசிரியர் பிறந்தகை தான். நகை திருடு போயிடும், பணம் செலவு பண்ணிடுவோம், என்ன கை கால் கூட ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஒரு நடக்கலாம். ஆனால் படிப்பு என்றைக்குமே பக்கத்துணையாக இருக்கும், படிப்பு என்றைக்குமே பலமாக இருக்கும். அப்படிப்பட்ட குறையாத செல்வத்தையும் வளர்ந்து ஒரு செல்வத்தையும் கொடுத்த ஆசிரியர் பிறந்தகைகளுக்கு என்னுடைய இந்த குழு சார்பாகவும் ஒட்டுமொத்த மாணவ மனை சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு பெறுவதற்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இதுக்காக உருவாகி இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்மளோட நன்றியை வந்து வெளிப்படுத்துறாதான் எல்லாருக்குமே தெரியும் நம்ம புகழோட இருக்கிறோமா இல்லையான்னு. நம்ம சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே நல்ல புகழோட செல்வ செழிப்போடு தான் இருந்தாங்க. நாமளும் அந்த நிலைமையை எட்டணும். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியால் வென்று வரை. எந்த ஒரு சபையா இருந்தாலுமே எவ்வளவு பேர் இருந்தாலும்
என்ன பண்ண முடியும்? நம்மளோட தகுதி இருந்தால் தான் வெளிப்படுத்த முடியும். அதே போல எல்லாருமே நல்ல தகுதியோடு இருக்கணும். நம்ம எல்லாருமே கண்டிப்பா இருப்போம். அந்த நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக வந்த வருமானத்தை இப்பள்ளிக்கு ஒரு குடிசை கட்ட கொடுத்தாருன்னு இவருடைய நண்பர் தான். இவங்கெல்லாம் எல்லாம் உடைய நண்பர்கள். அவர் பெயர் பஞ்சாப் சரோ, ஈவோவாக இருந்து ஓய்வு பெற்றவர். தானாக வந்து செஞ்சாங்க. அதுபோல் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அதற்கு உதாரணம் இந்த மகளே, அவருடைய மகள் தான் இவர். நன்றி. அடுத்தபடியாக மாணவிகள் சார்பாக சரஸ்வதி. வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் சார். உங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுடற்கொடி மேம் எல்லாம் நான் மறந்துருப்பாங்க, ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாரீ வந்து கொரியர் வந்தது கோயம்புத்தூர்லேருந்து. இது எனக்கு பொண்ணு நெம்லியிலேருந்து. என்னடா சாரீ கொரியர் வந்து கோபி அடிக்கடி பேசுவான், சரஸ்வதி நீ வரணும் வரணும்னு. எனக்கு எத்தனை சந்தோஷத்தோட இன்னைக்கு இருக்கிற ஆனந்தமான சந்தோஷம் எதுலேயுமே இல்லை. மேம் சுடற்கொடி மேம் நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மீனுக்கு வந்து நீந்த தான் தெரியும், அதுக்கு வந்து மலையெல்லாம் ஏற தெரியாது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் உங்கள் திறமை இருக்குது, ஆனால் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி உங்களை பார்த்தாவே எனக்கு பயம். உங்கள் கிளாஸில் ஐயோ மேம் வந்துட்டாங்களே, மேம் வந்துட்டாங்களே. ஆனால் சொல்லுவோம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு திறமை இருக்குது, நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு. பத்மாவதி டீச்சர் சார்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. எல்லாருமே பூங்குடி மேம் அம்மாவா, சரி ஓகே, பத்மாவதி அம்மா, மேடம் என்றாலும் அம்மா தான், சரி அம்மா. அப்புறம் நம்மளுடைய சகோதர சகோதரி எல்லாரும் பாக்குறப்ப என்ன பெரிய இமயமலை உச்சியை தொட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த குச்சி ஐஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ இதை முதல்ல கொடுக்க நான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நானும் சாயிரா பானு வாங்கி அழகா சாப்பிட்டோம். நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணோம் நிஜமாவே. இதெல்லாம் ரொம்ப உமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உமா வீட்டுக்கு நான் வந்துட்டேன். உமாவுடைய அம்மா செய்து வச்ச டிஃபனு மறக்க முடியும். ஹஸ்பண்ட் கிட்டையும் குழந்தைகிட்டையும் போய் சொல்ல போறேன் இது எல்லாத்தையும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பள்ளிக்காக எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியுமே இந்த 94-95 பேட்ச் கண்டிப்பா பண்ணுவோங்க. இங்க கூடியிருக்க அனைவருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோட தோழர்களும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பிஸ்னஸ்ல எல்லாத்திலும் நல்ல தேஜஸோட நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் தேஜஸ் குறைவில்லாம நல்லா வளமும் பெற்று செல்வம் பெற்று கிடைக்கணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுக்கு சிறந்தாங்க வணக்கங்கள். 36 ஆண்டுகள் கழிச்சு இதை நம்ம சந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஆசிரியர்கள் சிவபிரகாஷ் சாரை காலையில் போய் நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, நம்மளை செதுக்கிய சிற்பிகளுக்கு முன்னாடி நின்று நம்மக்கிட்ட பேசணும் போது கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது. போலீஸ் சார், தேவராஜன் சார், சிவாஜி சார், ஒரு தமிழாசிரியருங்கிற ஒரு அந்த இமேஜை வந்து உடைச்சவர் அவர் தான். இப்படி தான் இருக்கணும் அந்த தமிழாசிரியர் அப்படின்ற உடைச்சி அவர் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு அப்படியே அந்த பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே டக்கிங் பண்ணிட்டு உள்ளே வரும்போது தமிழாசிரியர்னா இப்படி தான் இருப்பாங்களே நம்ம அப்படி நினச்சிருந்தோமே அப்படின்ற ஒரு அந்த ஒரு இமேஜை வந்து உடைச்சவர் அவர் தான். உங்களெல்லாம் நல்லா ஆளாக்குனீங்க, அதுக்கான மிகப்பெரிய நன்றி. காலங்காலத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வளர்ப்பு கடல் கடந்தும் நாங்கள் போய் நீங்களோட அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறோம்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்காக என்னோட சிரம் சார்ந்த நன்றிகள். சுடற்கொடி மிஸ் அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு டீச்சர். இங்கெல்லாம் ஒரு கூறப்பட்டா இருக்கும். கடைசியில் அவங்க கையை பிடிச்சி கிள்ளுவாங்க அப்படி செவர்ந்து போயிடுவாரு. அப்புறம் தேவராஜ் சார், அவர் அந்த துண்டு போட்டுட்டு அவர் நடந்து வரும்போதே ஒரு மாதிரி ஒரு பயங்கர கம்பீரமாக இருக்கும். அவரும் வேலாஜி சார் அப்படிங்கிற ஒன்றா வரும்போது 2 ட்வின்ஸ் வர மாதிரியே இருக்கும் அந்த ஒரு கம்பீரம். அந்த நெமிலியும் மாறிடுச்சு, பள்ளியும் மாறிடுச்சு. நேற்று இங்கே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தப்போ இந்த பள்ளி பார்த்து கோபியை கேட்டேன் நான், இது நம்ம படித்த பள்ளியா, இது நம்ம உட்கார்ந்து இந்த இடமெல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு. நாங்கள்லாம் இங்கே தான் 4th குரூப்லாம் இருக்கோம். அப்போ 4th குரூப் பண்ணவே வேறு மாதிரியான ஒரு இமேஜ். 4th குரூப் பண்ணால் அவங்க வந்து ஒரு ரவுடி சார், அது ஒரு தனியான பேட்ச், அது கம்பைன்டு கிளாஸ் கிடையாது. நாங்கள் ஒரு இங்கிலீஷு இந்த சில சப்ஜெக்ட் மட்டும் நாங்கள் வந்து கம்பைனில் வந்து ஃபஸ்ட் குரூப்போட சேருவோம். அப்புறம் தமிழாசிரியர் சிவாஜி சார்லாம் பார்ப்போம், தேவராஜ் சார்லாம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திச்சில. நிறைய பேரோட பேர் தெரியல, நிறைய பேர் முகம் மறந்து மாறி போச்சு. ரொம்ப நன்றி.
எல்லாரும் தெரியல, வசந்தகுமார் 4th கிளாஸ் 4th குரூப் நான் படிச்சிருக்கேன். நான் 2 இதாக ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு யூஎஸ் போயிட்டு நான் லேண்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஸ்கூலு தான். ஃபஸ்ட் டைம் யூஎஸ் போயிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில். ஃபஸ்ட்டு என்ன தான் பேச சொன்னாங்க, என்னடா பேச போகிறோம். எனக்கு வந்து எனக்கு தெரியாத ஒரே இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியாத லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் பேசுறதுக்கே நல்லா தெரியும். ஏன்னாடா என்னை வந்து அடிச்சடிட்டு இங்கிலீஷ் பண்ணுறா, ஒரு 2 பேராச்சும் பண்ணுறா, அப்படியே 2 லைனாச்சும் பண்ணுறா அப்படின்னு. என்னடா நம்ம ஒன்றுமே தெரியாமல் போய் உட்காந்துருக்கோம். அது வந்து சூப்பர்காஸ்ட் சார் தான் ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் கதிரவன் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காரு. அந்த இங்கிலீஷை பற்றிலாம் நிறைய படிக்க சொல்லி இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அப்போ தான் ரீகால் ஆச்சு எனக்கு இந்த ஸ்கூலோட ஞாபகம்லாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம் யூஎஸ்க்கு போயிட்டு. அதே மாதிரி செகண்ட் பிரிட்டிஷ் யூஎஸ் போயிட்டு இருக்கும்போது யூகே போயிட்டு இருக்கும்போது அதே தான் எனக்கு வந்து ஏபி சார் ஞாபகம் வந்தார். என்னடான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் குரூப்பில் இருந்தேன். ஃபஸ்ட் குரூப் இருந்து அப்புறம் நான் 4th குரூப் போனேன். 4th குரூப் போயிட்ட பிறகு என்ன நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இருந்தது. நான் சந்தோஷமாக இருந்தேன் எலக்ட்ரிக்கல் இருக்கும்போது. நான் இப்போ எலக்ட்ரிக்கல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜென்ரல் மெடிசினிஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்தது எனக்கு. அப்போ நான் வந்து பிரிட்டிஷில் உட்காந்துருக்கும் போது, அதாவது யூகேல லண்டனில் உட்காந்துருக்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன். இந்த கிச்சாப்ஸ்லாம் ஹோம்ஸ்லாம் அது பெரிய இவர் வரலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு அந்த சத்யஜி சார் வரல. அவர் ஞாபகம் வந்துச்சு எனக்கு உண்மையிலே. இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் தானே கிச்சாப்ஸ்லாம் சொல்லிட்டு. நிறைய ரீகால் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த கண்ட்ரி போனாலும் நம்ம ஸ்கூலில் வந்து நான் எப்போவுமே நான் வந்து நான் என்ன சொல்கிறது எக்ஸைட் ஆகிட்டேன் சில டைமில். ஒரு டைம் எனக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விடி சார் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து 2 மார்க்குக்காக 6 மாதம் எடுப்பார். ஒரு 2 மார்க் தான் அது. அப்புறம் எனக்கு தெரியாது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு 6 மாதம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரியுது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி பேசணும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட. நம்ம நார்மல் இங்கிலீஷ் வேறு. அதே மாதிரி வேர்ல்டுல ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் ஒரு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் அசன்ட் ரொம்ப கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறதுக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது ஆர்விடி சார் தான். எப்படி வந்து நம்ம வேர்டை வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், எப்படி வந்து பேசணும், அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அவர் ஆர்விடி சார் எப்பவுமே எனக்கு வந்து நிறைய சொல்லலாம். எல்லா சாரை பற்றி நம்ம வந்து சொல்லலாம். தமிழ் ஐயா வந்து மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரே சொன்னார், நீ வரையா கிளாஸுக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சொல்லி வச்சிருக்காரு எங்கிட்ட. எப்போ 4th குரூப் ஃபஸ்ட் குரூப் கம்பைன் ஆகிருக்கும் போது கூப்பிட்டு சொல்லு, அப்படியே வசந்தகுமார் வர வேணாம்னு சொல்கிறேன், மீது எல்லாரும் வர சொல்கிறேன் அப்படின்னு என்னை பார்த்து அந்த அளவு ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். நிறைய சொல்லலாம் என்னை பற்றி சார்கிட்ட. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் இவ்வளோ ஸ்டாண்டிங்காக இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து யூஎஸ் யூகே எல்லா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் ஸ்டாண்டப்பாக இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்து பிரிட்டிஷ்காரன் கற்றுக் கொடுத்து எதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எதாவது ஃபஸ்ட்டு போய் நில்லுமா, எதோ பேசுனாலும் ஃபஸ்ட்டு நீ போய் நில்லு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தேன், அதுக்குள்ளே அவங்க எடுத்துட்டாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குமே யாரும் ஃப்ரண்ட்டில் யாரும் உட்காந்துருக்காங்க பார்க்காத, நீ மட்டும் பேசு தைரியமா, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இருந்தாலும் ஜெனரேஷன் நம்மளை வந்து சுதந்திரம் இல்லாமல் ரொம்ப கருவப்படுத்தினான். இருந்தாலும் நம்ம அவன் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி சார் எல்லாருக்கும். என்னோட பேர் சித்ரா. நான் வந்து இப்போ ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலை பார்க்குறேன். நான் +1 +2ல வந்து நாங்கள் எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப மரியாதை பயம் எங்களுக்கு. இது நிறைய பொறுப்பாக படிக்க மாட்டோம் நாங்கள். அப்போ எல்லாரும் லேசியாக இருப்போம். இப்போ மாதிரியெல்லாம் படின்னு எல்லாம் சொல்லவும் மாட்டாங்க. வீட்லேயும் வந்தாங்களா சாப்பிட்டாங்களா பசங்க தூங்குனாங்களா இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த இங்கிலீஷை என்னை செவி வழியில் கேட்டு தான் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அது ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து முக்கியமாக சொல்லணும்னா எங்களோட ஆர்விடி சார், அவரை பற்றி ஆர்விடி சாருன்னா கம்பீரம்னா ஆர்விடி சார். இன்னைக்கு அவரை பார்க்கறது ரொம்ப எனக்கு மனசு வலிக்குது. இந்த இதில் நான் அவர் நடத்தின லெசன் எல்லாம் நான் படிச்சதே கிடையாது. அப்படியே அவர் சொன்னதை வச்சு தான் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஐயா, நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கேன் ஐயா. நன்றி. நிகழ்வுக்காக எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஒரு திருமணத்தை நடத்துவது எவ்வளவு சிரமமோ, வீடு கட்டுவது எவ்வளவு சிரமமோ அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏற்பாடு செய்த நண்பர் கோபி அவர்களுக்கும் நம்முடைய பலத்த கரகோஷத்தால் நமக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் இந்த பள்ளியில் படிக்கும்போது அதனுடைய கட்டமைப்பு வேற. நாங்கள்லாம் இந்த ஓரம் படிச்சுட்டு இருப்போம். மழை அதிகமாக பெஞ்சதுனாக்கா அந்த இங்கே தேங்குற தண்ணியை வேணும்னு அப்படியே நினச்சிட்டாக்கா சுவாமிநாதன் சார் தான் அப்போ HM. அப்போ வந்து இந்த செக்ஷன் மட்டும் விடுப்பு விட்டுருவார்.
அது ஒரு மகிழ்ச்சியான காலங்கள். அதே போல நம்ம ஏவி சார் ஒரு கருத்தை குறிப்பிட்டார், கட்டுப்பாடும் ஒழுக்கத்தோடும் உங்களை வளர்த்தோம் என்று. அது சத்தியமான உண்மை. இப்போது இருக்கின்ற மாணவரிடம் அதை நாங்கள் எதிர்பார்ப்பது கடினமான ஒரு விஷயமாகும். அடுத்ததாக நான் வந்து இங்கே இந்த பள்ளியில் வந்து தேர்ட் குரூப் தான் சேர்ந்துட்டேன். நம்ம சிவபிரகாஷ் ஐயா வந்து எக்காரணம் கொண்டு நீ அந்த குரூப் போகக்கூடாது, ஏ குரூப் தான் சேரணும்னு என்னை ஐயா தான் மாற்றி விட்டார். அவருடைய ஆசீர்வாதத்தால் நான் ஒரு ஆசிரியர் பணியில் இன்று இருக்கேன்னா அது காரணம் நம்முடைய ஐயா மற்றும் பாடம் கற்பித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் சாரும். நான் கற்பித்த பள்ளியெல்லாம் பணியாற்றணும் நான் நினைச்சேன். அந்த வகையில் 2022 இந்த பள்ளியில் பணியாற்றும் போது நம்முடைய நண்பர்கள் பட்ட உதவியோடு எவ்வளோ இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்குனாக்கா அதுக்கு வந்து இந்த ஊர் தலைவர் வந்து 20,000 கொடுத்தாரு. அதுக்கான லேபர் மற்ற காசு குடிக்கம்பெல்லாம் ஒரு 20,000 ஆச்சு. அதுக்கு வந்து நம்ம கத்தார் சீனிவாசனும் நானும் பகிர்ந்து அந்த 20,000 செலவில் தான் இன்றைக்கு இந்த இது பண்ணுறோம். பள்ளிக்கு தேவையான அந்த அதாவது அலாரம் பெல், பள்ளிக்கு ஓயே இல்லை, டைமுக்கு பெல் அடிக்கணும், பீரியடு பெல் அடிச்சா தான் கிளாஸ் மாற முடியணும்னு 10,000 வர வச்சா டெக்னீஷியன் இல்லை, டைம் பார் ஆயிடுச்சு. அது டெல்லியிலேருந்து வர வச்சோம். இன்னொன்று தேவன் பார்த்திபையில் சொல்லும்போது அவனும் 22,000 அதுக்கான தொகையை அனுப்பி அந்த சேவையை செய்தோம். அப்போ கமலக்கண்ணன் எச்சம் இருந்தார். பள்ளிக்கு என்னென்ன தேவை, எதெல்லாம் தேவையோ நம்ம குரூப்பில் பதிவிட்டாங்க. அனைத்து நட்பு வட்டங்களும் உடனுக்குடன் செய்து கொடுத்தார்கள். நம்ம குழு வந்து இந்த பள்ளிக்கு செய்ததுன்னா அது காரணம் ஒரு சரளமாக சொல்லலாம் முன்னோடி. ஏன்னா அவங்களும் கேபிள் தாமு அவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கு செய்யும்போது அதை பார்த்து தான் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நாம செய்யணும். இப்போ அவங்க சுண்டல் கேட்டாங்க, வெண்ணிலா மாவோன்னே குரூப்பில் போட்டோன்னே 15,000 வந்து உடனே கொடுத்துட்டோம். ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்து பார்த்து நிகழ்ச்சி அழிச்ச போது என்னம்மா வேணும் பள்ளிக்குன்னு ஒரு இன்வெர்டர் மட்டும் ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. நிச்சயமாக அதனை நாங்கள் இன்னொரு 10 நாளில் ஏற்பாடு பண்ணி அதையே தலைமை ஆசிரியர் அறைக்கு அனுப்பிடுறோம். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், இந்த பள்ளி பல்வேறு தலைமை ஆசிரியர்களை பார்த்தது. நம்ம ஏவி சாரு, நம்ம சிவபிரகாஷ் ஐயா, என்எம் சாருக்கெல்லாம் தெரியும், ஆர்டிஐக்கெல்லாம். சுவாமிநாதன் சார் வந்து ஒரு கெத்தா இருந்தார், காஞ்சிபுரத்துலேருந்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு எச்எம் வந்து ஒரு ஸ்டஃப் ஹேண்டை வந்து யாருமே லாங் ஸ்டாண்டிங் இல்லை, எல்லாம் ஃப்ளோட்டிங் தான். சென்னையிலேருந்து வருவாங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவாங்க. ஆனால் அந்த கட்டத்தில் வந்து இப்போது நம்ம சரளமாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் பள்ளி நடத்துகிறாங்க. இல்லை சொல்லணுமா, ஒரே ஒரு பையனோ ஒரே ஒரு ஆசிரியர் கூட வெளியே அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு பள்ளியை ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. தேர்ச்சி சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க. இந்த பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம். அடுத்து இந்த பள்ளிக்கு தேவைனாக்கா பெரிய உதவினாக்கா இந்த பேவர் பிளாக் போட்டாக்கா சரியாக இருக்கும். அது ஒரு 15 லட்சம் ஆகும். அதுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்யலாம். நம்ம ஆசிரியர் பெருமக்களுடைய கைடன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் எந்த அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம சிவபிரகாஷ் ஐயா பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 நாளைக்கு முன்னே பேசணும்னு சொல்லலாம். ஆப்பிரிக்கா மேப் எடுத்துட்டா அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லா நாட்டும் சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் இல்லை, ஆப்பிரிக்கா இங்கே இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாட்டை எல்லாத்தையுமே மனப்பாடமாக சொல்ல வைப்பார். அந்த மேப்பில் மார்க் ஒன்று கூட மிஸ் ஆகாது. ரொம்ப அருமையான பாடம் நடத்துவார் ஐயா நம்ம சிவபிரகாசம் ஐயா. அடுத்ததான் நம்ம பிசிக்கல் டைரக்டர் மோகன் சார். அப்போ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தமேடு தான் நமக்கு பிளே கிரவுண்ட். திங்கக்கிழமை சந்தை எவனுக்கு பீட்டி பீடுவது தான் நீ தலையில் கை வச்சுக்குவோம். அன்னைக்கு சந்தைன்னுவான். அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்தை, செவ்வாய்க்கிழமை பீட்டி பீடுக்கிறவனும் தலையில கை வச்சிருவான். ஏன்னா திங்கக்கிழமை கொட்டின காய்கறி அவன் வாரணும், புதன்கிழமைக்கிறவன் எடுத்து போய் போடணும், வியாழன்கிறவன் விளையாடலாம், வெள்ளி முடிஞ்ச உடனே எல்லாம் கிளீன் ஆகும்போது ஸ்கூல் முடிஞ்சிடும், திரும்ப அகைன் திங்கக்கிழமை காய்கறி. பெரிய போராட்டம். இன்னைக்கு வரைக்கும் இந்த பள்ளிக்கு பிளே கிரவுண்ட் வாங்க முடியல. நம்ம பிடிஓடைய முருகன் சாரும் சங்கரையாவும் எவ்வளோ போராடினாங்க இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கான முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொருத்தரையும் சொல்ல, நம்ம முருகன் ஐயாவில் தான் இந்த பள்ளி எல்லாமே. வேதையா சாரும் முருகன் ஐயா, ஏவி சாரு, இவங்கெல்லாம் தான் இந்த பள்ளிக்கான ஒரு சிறப்பான கட்டமைப்பு கொடுத்தாங்க. நமக்கு கெமிஸ்ட்ரி லேப் அந்த ஓரம் இருந்தது, அது மொத்தம் இடித்து டெமாலிஷ் பண்ணிட்டு இந்த ஓரம் நபார்ட் பில்டிங் கட்டுறதுக்கு இவர்கள் இருவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒன்று. இந்த பள்ளி இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குனாக்கா நிச்சயமாக இவர்கள் இருவர் அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் தரலாம். நம்ம பள்ளி நம்ம பெருமைன்ற மாதிரி இந்த பெருமைக்கு காரணம் நிச்சயமாக இவர்கள் இருவரும். பள்ளிக்கு எந்த தேவைன்னு கேட்டாலும் அவங்க 2 பேருமே உடனே வந்துடுவாங்க. அதாவது பள்ளியில் ஒரு பிரச்சனை, பையன் அடிச்சுக்கிறான், இல்லை பேரண்ட் வந்து இங்கே ரொம்ப ரஃபாக சண்டை போடுறாங்கன்னு ஒரு ஃபோன் பண்ண போதும் 5 நிமிஷத்தில் வரேன் சார்னு. அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறானோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. அந்த வகையில் வந்து வெண்ணிலாமாவுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்எம் சார், எங்கள் மண்ணின் மைந்தர், எங்கள் பக்கத்து ஊருக்காரு. ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் நம்ம படித்த நினைவுகள் எங்கள் ஐயா எல்லாமே நினைவுக்கு வருவாங்க. மற்றபடி ஆர்விடி சார் தேர்ட் குரூப்பில் வந்து அவரை பார்த்தாலே ஒரு ஹிட்லர் மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லா பையனும். அவர் வர கம்பீரமான தோற்றமே பயங்கரமாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் 6 to 10 அந்த எந்த வாத்தியார் வராரோ அவன் மட்டும்தான் வாத்தியார், மொத்தம் வாத்தியார் கிடையாது இன்றைய காலகட்டத்தில். ஹையர் செகண்டரி போனோன்னா 10வது வரைக்கும் நடத்துகிற வாத்தியாரே கிடையாது, வணங்க கூட சொல்ல மாட்டான். ஆனால் நாம் படிக்கும்போது ஏவி சாரோ ஆர்விடி சாரோ அங்கே வராங்கன்னு பார்த்தாலே தலையை பார்த்தோன்னே தலை தெரிக்க ஓடி உக்காந்துரும். அது எந்த குரூப்பாக இருந்தாலும், ஏ குரூப்னா அந்த அது மாதிரிலாம் கிடையாது, அனைவருமே பயப்படுவோம். ஏன்னா அந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் தான் நிச்சயமாக நம்ம குரூப்ல வந்து எல்லாமே ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அது காரணம் ஆசிரியருடைய அயராத உழைப்பும் அவருடைய வழிகாட்டலும் தான். உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்களை வந்து வாழ்த்தியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் தோழருக்கும் என் தோழிகளுக்கும் ரொம்ப 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். நம்ம மீட் பண்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே கடவுளோட விஷயம் இருந்தால் மட்டும்தான் நடக்குன்றது என்னோட நம்பிக்கைன்றது தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு ஆர்விடி சார் வந்தது நாங்கள் 4 வருஷம் முன்னாடியே நாங்கள் மீட் பண்ணிருக்கோம். என்னோட அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணிருக்கோம். இதை விட ஒரு சந்தோஷம் வேலாதன் சார் என்னோட பொண்ணழைப்புக்காக என் அப்பாவோட என்னை பொண்ணழைப்புக்கு எங்கள் அப்பாவோட துணைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட வந்தார். எங்கள் அப்பாவோட பக்கத்தில் வந்து நின்றுட்டு யாரும் இல்லைன்னா என்ன நான் அழைக்கிறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெண் அழைப்புக்கு ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு அண்ணன் முறையில் வந்து நின்னார். இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. எவ்வளோ நினைவுகளுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம். அது ஒரு February 1 நினைக்கிறேன் ஒரு நிச்சயம். அதுக்கப்புறமும் நிச்சயதார்த்தத்துக்கு முடிஞ்சு கல்யாணத்துக்கும் எனக்கு கூட வராது. இன்னைக்கு இந்த 26வது நூற்றாண்டில் ரொம்ப பெருமையாக இருக்கு. அவருக்கு இந்த மேடையில் வந்து நான் பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்கு. அது மாதிரி இனிமேல் என் பிள்ளைங்களுக்கும் நல்லதுக்கும் எல்லாத்துக்கும் அவங்கெல்லாம் இன்னும் நிறையா ஆயுசு போட்டு எல்லாரும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்மளாம் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஆயுசு இன்னும் ஒரு 10, 15 வருஷம் 20 வருஷமாக கூடிடணுன்றது என்னோட பிரார்த்தனையை எடுத்துக்கிறேன். அடுத்தாப்புல ஆர்விடி சார், அவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஆர்விடி சார்னாவே போலீஸ் தான். எனக்குலாம் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஆசை. எனக்குலாம் போலீஸாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா என்ன தவணையில் தான் ஃபஸ்ட்டு அரைஞ்சார். பொம்பளை பிள்ளைகள்லாம் போலீஸாக விட்டாருன்னு. சரி அது போச்சு, அதை விட்டுட்டேன். அடுத்தது டாக்டர் படிக்கணும்னு ஒரு ஆசை. அது ரொம்ப ரொம்ப அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது லைஃப்பில். அப்ளிகேஷன்லாம் ராமச்சந்திராவுக்கு போட்டாச்சு, ஜாயின் பண்ண சொல்லி வந்துச்சு. ஏதோ ஒரு படிப்பு போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் எங்கள் அப்பா வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணலை. நீ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒருத்தவங்க கையை பிடிச்சி பார்க்கறது வந்து ரொம்ப அவருக்கு ஒரு பெருசாக தெரியல. பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலே கதையை கடந்துட்டு வந்திருக்கேன் லைஃப்பில். அப்போதான் எனக்கு அந்த அந்த உணர்வு தெரிஞ்சுது. நம்ம அப்பா ஏதோ ஒரு மைனஸ் பண்ணிட்டாரு போல, ஆனால் நமக்கு கடவுள் வந்து இதை ப்ளஸ் ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் ஒரு சின்ன விஷயம் நடந்தது. ஆனால் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். நான் கடந்து வந்துட்டு இந்த விஷயத்தை பார்க்க இங்கே சாருங்கெல்லாம் பார்க்க சந்தோஷமா வந்தா இங்கே அதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸ்கூலோட பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்கு. நாம வயசாயிடுச்சுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆனால் என்னை விட அவங்க ரொம்ப வயசு ஆயிடுதுன்றவங்க அவங்க நல்லா இருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நம்ம உயிரை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தா கூட சந்தோஷம் நான் நினச்சிக்கிறேன். எனக்கு வாசை போயிடுச்சு, அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். உயிர் வாழ இன்னுமே ஆசை இல்லை. அதனால இனிமே எல்லாருமே நம்ம ப்ரேயர் பண்ணும் போதோ சாமி கும்பிடும் போதோ நம்ம குழந்தைகள்கிட்டையும் எல்லாருமே நம்ம வேண்டிக்கிற விஷயம் மாதா பிதா குரு தெய்வம். மாதா இருந்தா ஓகே, இல்லை பிதாவும் இல்லை, குரு இருப்பார் இல்லையா, நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் இருப்பார். அந்த ஆசானை நம்ம சாமி முன்னாடி கும்பிடும் போது 2 பூ எடுத்து ஐயா என்னை சொல்லி கொடுத்த ஆசான் இன்னும் நீண்ட நாளுக்கு ஒன்று 20 வருஷம் இருக்கணும், ஒரு 30 வருஷம் இருக்கணும் நம்ம வேண்டிக்கணும். அடுத்தாப்புல தெய்வம், தெய்வத்துக்காகவும் வேண்டிக்கணும். அது எப்படி வேண்டிக்கணும்? நம்ம குழந்தைகள் கிட்ட பூவை கொடுக்கணும். நம்ம குழந்தைகள் கிட்ட பூவை கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் தெய்வத்துக்கிட்ட வைக்கும் போது தெய்வம் நல்லா இருக்குமா இப்படின்றது என்னோட விஷயம். அது மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் கடந்து வந்து என் லைஃப்ல எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு சின்ன மைனஸ் இந்த மேடையில் என்னாலும் அப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஒரு மனசுக்குள்ள வருத்தம். ஆனா அந்த வருத்தம் மாறிச்சு. எப்படி மாறிச்சு? இவங்களே என்னோட அப்பா அம்மா தானே, இதை எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்ன்றது மாதிரி நான் என்னோட பாசிட்டிவா எடுத்துக்கேன். நான் இவங்க பார்க்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று நைட்டு ரொம்ப உடம்பு முடியலை எனக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க.
கடவுள்கிட்ட பூஜை ரூம் திறந்து பூ வைக்கிறேன். எனக்கு ரொம்ப செஸ்ட் பெயின் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. கடைசி வரையும் நான் கீழே விழுந்து கூட நான் மைனஸ் ஆகிட்டு கிளம்பும் போது மணி 11:30 மணிக்கு எனக்கு ரொம்பவே முடியல. என் பையன் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போக சொல்றேன், முடியல. அப்ப நான் சொன்னேன், பூஜை ரூம்ல இருந்து விபூதியை மட்டும் கொண்டு வந்து வை. கடவுள் நாளைக்கு காலையில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குன்னு நான் போகணும், எப்படியாவது கூட்டு போவேன். என் தோழி வந்து ரமாவும் அவரோட பையனும் கூட்டு போவேன். இல்லாட்டி இந்த இடத்துல வந்து நான் நிக்க முடியாது. அந்த மாதிரி கடவுள் யாராவது சில பேர் அனுப்புவாங்க, அவங்க தான் தெய்வம். நாம சாமி கும்பிடுறதெல்லாம் தெய்வம் கிடையாது, ஏதாவது சில பேர் வருவாங்க. அந்த மாதிரி இத்தனை தெய்வங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு நினைவு மோகன் சார் இருந்தார் இல்லையா, அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 3 பேக் எடுத்துட்டு என்னோட சின்ன கல்யாணம் அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்னை பார்த்தார். என்னம்மா இத்தனை பேக் எடுத்து 2 பிள்ளைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் இல்லையான்னு. இல்ல சார் கிளம்பிட்டேன். வந்தா போதும் அவரு ஒரு 2 பேக் எடுத்து வர்றாங்க என்னோட அப்பா அம்மா. இந்த மாதிரி எல்லா சாமியும் என்னோட வாழ்க்கையில எல்லா விஷயம் இருக்கு. அது மாதிரி இவரும் இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிக்கு ஒரு நாள் போயிட்டு திருக்குறள் அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து வாழ்க்கையில வழி நடத்தக்கூடியவங்க. இந்த வழி நடத்தக்கூடியவங்களுக்காக இனிமே இன்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போனோம்னா இவங்களுக்காக சில விஷயம் ப்ரேயர் பண்ணணும். அதே மாதிரி தனிமை ரொம்ப அழகான பேர், யாரும் நம்ம தப்பா எடுத்துக்கூடாது. தனிமையில தான் நிறைய விஷயம் நம்மளால யோசிக்க முடியும். தனிமையை நம்ம இனிமையாக என்ன பண்ணலாம், நல்ல மியூசிக் கேட்கணும். நல்ல மியூசிக் கேட்கும்போது நம்மளுக்கு எந்த விஷயம் தோணாது. அப்ப என்ன ஆகும், நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட நோயும் தவிர்க்கப்படும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இன்னைக்கு தான் பிறந்திருக்கோம்னு எடுத்துக்கோங்களேன், அவ்வளவுதான். எல்லாருமே அப்படிதான். நம்ம எல்லாருமே நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும், இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அப்படின்னும் போது நான் இந்த பூங்கொடி டீச்சரையும் சுடற்கொடி டீச்சரையும் இன்னைக்கு பார்க்க வந்தேன். ஏன் சொல்லுங்க, உங்க பேர்லயே கொடி இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம இனிமே எந்த கொடி ஏற்றும் போதோ அவங்க ஞாபகம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் நான் இன்னைக்கு பார்க்கணும் தான் மெயினா வந்தேன். அவங்களெல்லாம் நான் அடிக்கடி பார்த்துட்டேன். லட்சுமி டீச்சர் ரொம்ப லட்சுமி கடாட்சமா இன்னைக்கு வந்துட்டாங்க. அது என் வீடு பக்கத்துலேயே இருக்காங்க, அது இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. அந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸ்க்காகவும் இனிமேல் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஓகேம்மா, நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படிக்கும்போது சுடற்கொடி டீச்சர் எடுத்த மேக்ஸு, அப்புறம் 10th படிக்கிறச்ச சார் எடுத்த மேக்ஸு, அவரால் தான் நான் வந்து மேக்ஸில் சென்டம் எடுத்தேன். அந்த அளவுக்கு வந்து மேக்ஸ் எடுத்தாரு. அதே போல் ஆர்விடி சார் வந்து இங்கிலீஷ் எடுத்தாரு. அது இன்னமும் என் மைண்டில் அப்படியே இருக்கு. வயசானாலும் அதெல்லாம் சுத்தமாக மறக்கல. அந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சு எல்லாமே வந்து இன்னும் மைண்டில் இருக்குங்க சார். நன்றிங்க சார். அதே போல் தமிழையா எடுத்த இந்த தமிழ், அவர் எப்போ வந்தாலுமே வந்து ஒரு பாடலை பாடி தான் வந்து நடத்துவார். பாடலை கோட் பண்ணாமல் நடத்த மாட்டார். அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டில் இன்னமும் எனக்கு அப்படியே மைண்டில் இருக்கு. இந்த ஊரெல்லாம் கூடி ஒழுக்கல் அது இன்னும் தேவையில்லை, அந்த கேட்டது வந்து மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி வந்து பாடம் நடத்திட்டாரு. அதே போல பத்மாவதி டீச்சர் வந்து தமிழ் எடுத்திருக்காங்க. அவங்க நடத்தின அந்த இலக்கணம் தான் இன்னைக்கு வந்து நான் படிக்காமலே வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து என் மைண்ட்ல இன்னமும் அப்படியே மெமரியில இருக்கு. அதே போல எல்லா ஆசிரியர்களும் சின்ன வயசுல கற்பித்த ஆசிரியர்கள், தொடக்க நிலையில கற்பித்த ஆசிரியர்கள் இன்னும் குட்டி குட்டி சொல்லி கொடுத்ததெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்கு. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் இந்த நிலையில வந்ததுக்கு காரணம் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் தான். அதனால நான் வந்து இந்த நேரத்துல அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பேசின ஒரு வார்த்தை அப்படின்னு, நான் வந்து 95 முடிச்சு 96 எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அடுத்த ஸ்டேஜில் போஸ்டிங்லாம் போக முடியல. இப்போ வந்து எனக்கு பேரனே பிறந்துட்டான். ஆனாலும் வந்து
நான் வயதாகிடுச்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சார் பக்கத்தில் இவ்வளோ ஏன்னா இந்த +2 இங்கே +1 இங்கே வந்தப்போ எங்கள் சித்தப்பாக்கு சாரா வந்தார், ஏவி சார்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து எனக்கு சார் வர்றாரு, என் பேரனே அமைச்சாலும் நடத்துவார் பிள்ளைக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப எங்கே இருக்கிறார் அவர். எனக்கு இந்த வருஷம் தான் பேர பிறந்தான். சரி, எனக்கு வயசாகிடுச்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சாரை பார்க்க சொல்லதான் நமக்கு வயதாகலை. அவரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய வயது இருக்கு நமக்கு எங்கதான் அப்படின்றது உண்மையிலேயே தெரிஞ்சுட்டு அவர் பார்க்க ரொம்ப எங்க இருக்கிறாரு. அதனால அன்னைக்கு பார்த்த அதே அளவுல இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃபும் அதே அளவுல இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இதோட 65 முடிஞ்சு நாளை 66 பிறக்குது. இதற்கு காரணம் உங்களை போன்ற மாணவ மாணவிகள் தான். இந்த வயதிலையும் வேலை செய்கிறேன்னா ஒரு மாணவர், இவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் முருகப்பா குரூப்பில் ஜிஎம்மாக இருக்கார். பேர் பார்த்த சாரதி. நான் ஓய்வு பெற்ற பிறகு வீட்டுக்கு ஏன் சும்மா வந்துட்டு போங்க ஐயோ சொன்னார் அவர்கிட்ட. பார்த்த சாரதி அங்கே ஒர்க் பண்ணுறது சொன்னாரா. ட்ரைனிங் மேனேஜர்னு ஒரு போஸ்ட்டை கொடுத்து வாரத்துக்கு 2 நாள் மாதம் 50,000 சம்பளம் கொடுத்தாரு. இந்த இளமையாக இருப்பதற்காக காரணம் உங்களை போன்ற மாணவ மாணவிகள் தான். எங்கே பார்த்தாலும் அந்த ஏரியாவில் 4 சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. சரளானுடைய கிளாஸ்மேட் ஆறுமுகம் ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன். பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா இது போல் சார் நீங்கள் வகுப்பில் இருக்கும்போது வாடா போடா நீங்கள் அது போல் ஏன்பா யூனிஃபார்மில் இருக்கிற எப்படியா கூப்பிடுங்க சார். சிவகுமார், கோபி, இப்படி 4 எஸ்ஐ அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள். ஸோ அதுபோல் நீங்கள் எப்பொழுதும் நண்பர்களும் நண்பிகளும் எப்பொழுதும் இதே போல எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமர்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா, பசங்க லீவ் விட்டாங்க, இல்லை 12th முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஜாலியாக என் பையனை சேர்ந்தா ரொம்ப ஜாலியாக இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, பொக்கிஷமான ஒரு நாள் நம்ம எழுந்துட்டோன்னு தெரியல. அப்படி ஒரு நாள் உங்களுக்காக கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றியை தெரிவிக்கணும். இந்த நொடி ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ரசிக்கணும். நல்லா பயங்கர என்ஜாய்மெண்ட்டோடு ஜாலியாக இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிறா போல என்னைக்கும் நீங்கள் இந்த பள்ளிக்கு கொஞ்சம் வந்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், குழந்தைங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். என் பையனை இங்கே தான் படிக்கிறான், அவனுக்கு தினமும் நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சது பள்ளிக்கு நீங்கள் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற இடம் கொஞ்சம் ஏதாவது ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொஞ்சம் பள்ளிக்காக கொஞ்சம் செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் பள்ளியில் நீங்கள் நான் ஏதாச்சும் ஒன்று செய்யறப்ப நீங்கள் வரப்ப நீங்கள் குழந்தைகள் ஆயிடுவீங்க. இப்போவே பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்டுங்க, இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைல கையை தட்டுங்கப்பா அப்படி சொல்லுவோம், கையை தட்ட மாட்டாங்க. சரிங்க மேம், நம்ம சொல்கிறப்போ ஒரு தட்டுவாங்க. அதே குழந்தைங்களா நான் பார்க்குறேன், அதே குழந்தைங்களா தான் இருக்காங்க. அதில் சில பேர் அப்படி இப்படின்னு நடப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் இந்த இடத்துக்கு வந்ததும் உங்களோட வயசும் எதுவுமே அதை பற்றி தோணாமல் குழந்தை ஆயிட்டீங்க. இந்த குழந்தையோட அந்த தன்மையை அந்த புனிதத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னா இந்த பள்ளிக்கு அடிக்கடிக்கு நீங்கள் வரணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களை கடவுள் எந்த ஒரு நோய் நொடியின்றி நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். மாலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள். ஒரு நாளும் மனிதனுக்கு இனிய நாள் தான். 1995 இந்த மாணவர்கள் செல்வங்கள் இன்று நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் முதலில் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்மளை போற மாணவர்கள் செல்வங்களை நீங்க நல்ல நிலைக்கு உருவாக்கி கற்றுக்கும் அது முக்கியமான நம்முடைய இருபால ஆசிரியர் பெருமக்கள் தான்.
அந்த ஆசிரியர் பெருமக்களை அவங்களை வாழ்த்த வயது இல்லைனாலும் அவங்கள வணங்கி அவங்களை மரியாதை செய்து கௌரவித்து இந்த சமுதாயத்திலே நாமளும் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு ஆசிரியர் பெருமக்கள் தான். இந்த சமுதாயமே ஒரு நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கிறார், அது ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். என்ன போல படிப்பில் ஜீரோ வந்த மாணவனும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுனா அது ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். உலகத்திலே எந்த செய்ய முடியாத சாதனை என்றால் இருபோது ஆசிரியர் பெருமக்கள் நாமெல்லாம் வளர்த்தெடுத்திருக்காங்க. நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளை வளர்த்தாங்க. அறிவார்ந்து வளர்த்தது காரணம் ஆசிரியர்கள் தான். அப்படியே கொண்ட ஆசிரியர்களுக்கு இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணன் கோபி அண்ணனுடைய அவர்களுக்கும் அவர் துணையா இருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இதுபோல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறணும். அப்படி நடைபெற்றிருந்தால் அரசு பள்ளியில இதுபோல நிகழ்ச்சி நடந்திருந்தால் அது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் நம்ம நெமிலி அரசு ஆண்கள் மேலும் பள்ளி தான். ஏனென்று சொன்னால் நான் பிறந்த தேதி 1985. 1985 இதுக்கு முன்னாடி இருக்கிற மாணவர்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி இதே போல ஆண்டுதோறும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ தவறவிட்ட ஆசிரியர்கள், ஒரு சில ஆசிரியர்களும் தவறவிட்ட ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. அது குறிப்பா சொன்னா நம்ம மோகன் சார் அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கிறாரு, அவரு, நம்ம ஆதி சார், ஏவி சார்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஆசிரியர். இங்க நின்று பேசிக்கிறதுனா அது ஏவி சாரும் ஒரு காரணம், நம்ம தீனதேவ சார்னு ஒரு காரணம். உண்மை சொன்னா நான் 11th 12th இங்க படிக்க சொல்ல கிளாஸ் உள்ள வந்த உடனே முருகன் கேட்கக்கூடிய ஆள் ஒரே ஆள் யாருன்னா நம்ம தீனதேவ சார் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் பாலத்துக்குன்னு அந்த சனமூரில் கிரவுண்டுக்கு போயிட்டோம். இவரை பார்த்தாலும் எங்களுக்கு பயம், ஏவி சார் பார்த்தாலும் எங்களுக்கு பயம். ஐயோ வந்துட்டாங்களே அடிப்பாங்களே. ஆர்டி சார் வந்து அடிக்க மாட்டாரு, அன்பால் அடிப்பாரு. ஏவி சாரே அடிப்பாரு, அதுவும் பெண்கள் எதிரில் அடிப்பாரு, அசிங்கமா இருக்கும். அப்படிலாம் அடி வாங்கி இந்த பள்ளியில படிச்சனால்தான் இந்த பள்ளிக்கும் பேர் சேர்க்கிற அளவில் என்ன இந்த சிறிய வயசுல இந்த பள்ளி ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக உருவாக்கியதுன்னா அதுக்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் காரணம். அது மட்டுமல்ல, என்னையே ஒரு தனி மனிதனை நல்ல ஒழுங்குபடுத்தி உருவாக்கி கொடுத்தது இந்த ஆசிரியர்கள் தான். நான் ஒரு கவுன்சிலராக வந்து இந்த ஆசிரியர் தான் காரணம். நான் ஒரு எல்டி பேங்க் தலைவர் ஆகிறதுக்கும் இந்த ஆசிரியர் தான் காரணம். நான் தமிழ்நாடு மாநில லெவலில் டைரக்டர் ஆகிறதுக்கும் இந்த ஆசிரியர் தான் காரணம். பொது வாழ்க்கையில நான் இந்த நிலைக்கு இருக்குதுன்னா அது ஆசிரியர் மட்டும்தான் காரணம். குறிப்பாக என்னுடைய பெற்றோர் மகிழ்ச்சியர்கள் இருக்கிறாருன்னா அதுக்கு இந்த ஆசிரியர் தான் காரணம். ஆசிரியரால் மட்டும்தான் நம்ம பெற்றோர்களும் நம்மள உறவுகளும் சமுதாயத்தில் நல்ல பேர் கொண்டு இருக்கோம்னா அது ஆசிரியர்கள் தான். அப்படியே கொண்ட ஆசிரியர்களுக்கு இது போல விழா எடுக்கிறது நீங்க எல்லாமே உண்மையிலே இறைவனிடம் நன்றி சொல்லணும். ஏனென்றால் நீங்க ஒரு பாக்கியசாலி தான், அதிர்ஷ்டசாலி தான். அதுபோல ஆசிரியர்களுக்கு என்றுமே நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா இருக்கணும். நினைக்க தவற ஒரே நிமிடம் கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மறைந்தோம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இங்க பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஒரு பார்வையிலே தெரியுது நீங்க எல்லாமே நலம் வளமாக இருக்கிறீங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஆசிரியர்கள் தான். நீங்க படிக்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா
இங்க ஒகேஷனல் பில்டிங் 2 இருந்தது, லேப் இருந்தது, இங்க தேர்ட் குரூப் இருந்தது. இந்த அனைத்து பில்டிங்கும் இடிச்சு தரமாட்டதுக்கு காரணம் நான் தான். எல்லா பில்டிங் இடிச்சதுக்கு காரணமும் நான் தான். அதுக்கு அன்னைக்கு இருந்த தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய வேதையா தான். வந்தானே ஒரு பில்டிங் இடிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த பில்டிங் இடித்ததுனால தான் நம்ம மழை பெய்ந்தா ஒரு சின்ன தூர விழுந்தா கூட இந்த பள்ளியில நீங்க படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், தண்ணி தேங்கும். நாம என்ன பண்ணுவோம், 10 முறை தண்ணியில நந்து போய் கிளாஸ் ரூம் நினைச்சு ஈரமாக்கிடுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு வாரம் மழை பெய்ந்தாலும் சரி, காற்று புயல் அடிச்சாலும் சரி, நம்ம அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில ஒரே ஒரு தண்ணி கூட, ஒரு டிராப் கூட இங்க தேங்காது. அந்த நல்ல தான் சொன்ன. நீங்க பில்டிங் இச்சதுனால தவறால எடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பு எல்லாமே எனக்கு இந்த பள்ளி தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் காரணம். அடுத்து அனைத்து பில்டிங் இழுத்தும் நபார்ட்ல இது மாதிரி பில்டிங் கொடுத்தது அன்னைக்கு இருக்கிற தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் தான். நீங்க ஆண்டுதோறும் இது போல நிகழ்ச்சி பண்ணுங்க, உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம வருகின்ற காலங்கள் எல்லா மாணவ செல்வங்களும் நல்ல வளமான இருக்கணும். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் டாக்டராக 3 பேர் இருக்கிறாங்க. இது மகிழ்ச்சியாக சொல்ல கடப்பட்டில்லை. பெண்கள் நல்லா படிச்சிருவாங்க, அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க, உண்மை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதான் உண்மை. இந்த பள்ளியை படித்ததுதான் தயார் என்ற ஒரு இன்னைக்கு பள்ளியினுடைய முதல் சிஓவாக, முதல் கல்வி அலுவலராக மதுரையில் இருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம அப்பா எல்லாம் வந்து மிட்டாமராசு கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப வறுமை. ஒரு நோட்டு வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு பெண்ணை வாங்கி கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் நம்ம அப்பா அம்மா நம்மளை காப்பாத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுனால தான் இன்னைக்கு நீங்க எல்லாமே சமுதாயத்துல வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கீங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே பார்த்தோன்னா எல்லாம் தனியார் பள்ளி நோக்கி போய் கொண்டிருக்காங்க. தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக அரசு பள்ளி இயங்குதுன்னு சொன்னால் அது நெமிலி அரசு ஆண்கள் பள்ளி மற்றும் நெமிலி பெண்கள் மேல்நிலை பள்ளி மட்டும்தான். இது மகிழ்ச்சியாக, திமுறாக, ஆணவமாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன் சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நம்ம பொறுப்பு தலைமை ஆசிரியர் ரொம்ப சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அம்மா சரளா தேவி அவர்கள், அவங்க கூட நான் எஸ்எம்எஸ் உறுப்பினராக இன்றும் நான் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். கேர்ள்ஸ் ஸ்கூல் தலைமை ஆசிரியர்களும் உண்மையிலே சொல்றேன். நான் மோகன் சார் பார்க்க சொல்ல கூட சொன்னேன், சார் நாங்க படிக்க சொல்லலாம் பார்த்தோன்னா ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும்தான் வந்து பசங்களை கண்டிப்போம், வாங்க சம்பளத்துக்கு மேல வேலை செய்வீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க இந்த பள்ளியில 33 ஆசிரியர்கள் தேவை. ஆனா 20 பேர் இருந்தாலும் ஒரு ஆசிரியரும் உண்மையாக வாங்குற சம்பளத்துக்கு மேல உழைக்கிறாங்க. அதை நாம் உண்மையிலே ஏற்றுக்கணும். ஏதோ வந்தோம் பேசணும் இல்லை, நான் அவங்களுடைய அருகாமை இருந்த காரணத்தினாலே இதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நீங்க எவ்வளவு உங்க கோபி சாரு, நம்ம சிவஜோன் சாரு மூலியமா எவ்வளவு நல்ல திட்டங்கள் செய்திருக்காங்களே எனக்கு தெரியும். ஆனா நான் அவருக்காக சொல்ல பார்ப்பேன். ஆனா நல்ல விஷயத்தெல்லாம் நீங்க உங்க பேட்ச் சேர்ந்துக்கிறீங்க. நீங்க ஏன்னா ஒரு விழா உங்க ஸ்டூடெண்ட் சார்பா எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறைய முறை அவரான கோபி அண்ணன் சிவஜோன் சார் எத்தனையோ முறை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுபோல நல்ல பழக்கத்துகளும் நல்ல சேவைகளிலும் நாம் இனி வரும் காலங்களில் செய்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய குடும்பம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க.
நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நீ பெரிய ஆள் ஆயிட்டேன்னுப்பா. ஆசிரியர் எங்க பார்த்தாலும் தொட்டு அவங்க காலை தொட்டு வணங்கணும்னா அது மாணவ செல்வங்க நம்மளுக்கு மட்டும்தான் உண்டு. நம்மளுக்கு மட்டும்தான் அந்த அது முதல்வர் ஆனாலும் சரி, கலெக்டர் ஆனாலும் சரி, சிஓ ஆனாலும் சரி, பிரதமர் ஆனாலும் சரி, ஆசிரியர்கள் எங்க பார்த்தாலும் அவங்களுடைய கால் தொட்டு வணங்கக்கூடிய தைரியமும் உண்மையான அன்பும் என்றுமே நம்மளுடைய மாணவ செல்வங்களால நம்மளுக்கு மட்டும்தான் உண்டு. நான் 2016 இந்த அரசு பள்ளியில் மாணவர் நான் தேர்வு பெற்றேன். அப்போ நான் எனக்கு ஒரு சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு பேர் பதவி இந்த ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் எனக்கு வழங்கினாங்க. அப்ப நான் ஆசிரியர்களுக்கு கேட்டு சொல்ல, சார் எனக்கு ஒரு சின்ன வயசு, இது எனக்கு எப்படி இது பணி செய்யணும்னு தெரியாது அப்படின்னு நான் பயந்தது உண்டு. 2-3 நாள் என்ன தூங்க விடல, எனக்கு தூக்கமே வரல. அப்போ சமீபத்தில் அப்போ வேதையா அவர்கள் தலைமை ஆசிரியராக இந்த பள்ளியில் வந்தார். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அது தலைமை நல்லா இருக்கணும். ஒரு பள்ளி நிர்வாகம் நல்லா இருக்கணும்னா தலைமை ஆசிரியரும் இருபது ஆசிரியர் பெருமக்களும் நல்லா இருந்தா அந்த பள்ளி மிகப்பெரிய வெற்றி பாடத்துக்கு போவோம். அரசு பள்ளியில இப்போ நம்ம ராணிபேட் டிஸ்ட்ரிக்ட்ல மாணவர் செல்வம் பாய்ஸ் ஸ்கூல் பார்த்தோன்னா எப்பவுமே தேர்ச்சி பின்தங்கி இருக்கும். ஆனா இப்போ பார்த்தோன்னா நம்ம 2016 இப்போ வரையும் பார்த்தோன்னா ஒரு முறையும் ஒரு 5% கூடிக்கொண்டே தான் போகுது. இனி வரும் காலையில் இந்த பாய்ஸ் ஸ்கூல் மாணவர்கள் 100% ஆவதுக்கு என்னைக்குமே நாம முன்னாள் மாணவர்கள் உறுதுணையாக இருப்போம். தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்களும் வாங்க. எங்கெங்கோ பல தூரத்துல இருந்தோ வந்துருக்கீங்க. நீங்களும் உங்க குடும்பத்தோடு நீரோடி வாழணும். ஆசிரியர்கள் நீரோடி வாழணும். நம்மளெல்லாம் ஆசிரியர்கள் நம்மளை வாழ்த்தணும். எல்லாம் நம்ம இறைவனை வேண்டி நல்லது ஒரு வாய்ப்பு வழங்க 1995 முன்னாள் மாணவர்களுக்கு நன்றி 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 கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் மத்தியில பேசுறதுனாலே பயம். இங்க ஸ்டேஜ் ஃபுல்லா ஆசிரியர் உட்காந்துருக்காங்க. அவங்க மத்தியில பேசுறது இன்னும் கொஞ்சம் வயிற்றுக்குள்ள ரயில்லாம் ஓடுது. 1000 தான் இருந்தாலும் நாங்க பெரியவங்க ஆயிட்டாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு மாணவர்கள் தான். இன்னைக்கு பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. உங்களெல்லாம் பார்த்தாலும் இன்னைக்கு நான் நிறைய மாணவர்களுக்கு டீச்சரா இருக்கேன். இருந்தாலும் இப்போ உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. சரி, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் வாங்கிட்டு எல்லா ஆசிரியர்கிட்ட ஒருத்தருத்தியா போயிட்டு சார் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு நம்ம பணப்பாக்கத்துல போய் எக்ஸாம் எழுத போயிருப்போம். இன்னைக்கு எல்லா ஆசிரியர்களும் அவங்களோட பொன்னான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்க நமக்கான வாழ்த்துக்களை சொன்னதுக்காக மிகப்பெரிய நன்றிகளை அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சிவாஜி ஐயா அவரோட உடலோட கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம உங்க டைமை எங்களுக்காக கொடுத்ததுக்கு, மற்ற ஆசிரியர்கள் எல்லாரும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றிகள். எங்க மாணவ மாணவிகள் எல்லாரோட சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சேர்த்துதான். அதை விட முக்கியமா இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். நம்ம கோபி என்னைக்கு இதை ஆரம்பிச்சு அதை ப்ரொலாங் பண்ணி சஸ்டெயின் பண்ணி இந்த ஜூன் 7 வரையும் எல்லாரையும் வழி நடத்தி எல்லாரும் ஃபோன் நம்பரையும் வாங்கி அவங்க டைம் இல்லாம ஃபோன் அட்டென்ட் பண்ண முடியாம போனாலும் திரும்பவும் ஃபோன் பண்ணி அவங்கள ரீகால் பண்ணி அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு இங்க நம்மளை எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்த எனக்கு தெரிஞ்சது கோபி. அப்புறம் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ராஜா, கோபி, எல்லாருக்கும் நம்ம எல்லார் சார்பாகவும் ரொம்ப 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 நன்றிகள் கோபி. உங்களுக்கு தான், மற்ற யாருக்கும் இல்லை இந்த பெருமை. கோபிக்கு மட்டும் இந்த எல்லாரோடையும் மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றி கோபிக்காக. ஏன்னா 30 வருஷம் நம்ம மிஸ் பண்ண லைஃபை இப்போ நம்ம இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவும், ஏன்னா அப்போ நம்ம கிட்ட ஃபோன் கிடையாது, மீடியா கிடையாது. இப்போ நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு, கான்டாக்ட் பண்ண முடியுது. நம்மளை எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு கருவி இருக்கு. அந்த நம்மளை ஒன்று சேர்த்தது கோபி தான் இல்லையா? கோபி மட்டும்தான். கோபியோட எவ்வளோ டைம், ப்ரீஷியஸ் டைம்ஸை நமக்காக கொடுத்துருக்காப்புல. அதுக்கெல்லாம் நன்றின்ற வார்த்தைகள் கண்டிப்பா பத்தாது. அதனால எல்லா சார்பாகவும் இந்த விழாவை ரொம்ப சிறப்பிச்ச நம்ம ஆசிரியர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். நன்றி.
காதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா விந்து ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष माहे जाहे तव जय गादा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வந்த ரத்தம் ரசிச்சோம் பத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம் தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம் கண்டவாள